சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு நாளை முதல் குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே வங்கி கணக்கில் ரூ. 5000 வரவு வைக்கப்படும்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. நீங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000ன்னு உரிமை தொகை திட்டத்தின் மூலியமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு ரூ. 5000 நேரடியா வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டுருச்சு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜும் வந்துருச்சு. சரி, இது என்னத்துக்காக குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி எலெக்ஷனுக்கு 3 மாசம் தான் இருக்கு. ஸோ, அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு சொல்லிட்டு 3 மாசத்துக்கான ரூ. 1000 ரூ. 3000 சேர்த்தும், பிளஸ் கோடைக்கால சிறப்பு சலுகையா சொல்லிட்டு ரூ. 2000 சேர்த்து மொத்தம் ரூ. 5000 குடும்ப தலைவிகளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. தமிழகத்துல 2 கோடிக்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைகள் இருக்கு. இருந்தாலும் 1,30,00,000 பேர் மட்டும் தான் இந்த மகளிர் உரிமை தொகை மூலியமா மாதம் மாதம் ரூ. 1000 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ, ஏற்கனவே இந்த திட்டத்துல சேர்ந்து மாசம் ரூ. 1000 வருது அப்படின்னா உங்களுக்கு ரூ. 5000 கேரண்டியா பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். ஸோ, அதே மாதிரி நவம்பர், டிசம்பர் மாசத்துல புதிதாக மேல்முறையீடு பண்ணி விண்ணப்பம் செஞ்சிருப்பாங்க. அவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, தகுதி உடையவர்களுக்கு இந்த ரூ. 5000 குடுக்குறாங்க. ஸோ, இது நேரடியா உங்களுடைய வங்கி கணக்கு வர்றதுனால, இனிமேல் எலெக்ஷன் வரக்கு உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை பணம் வந்து ஏறவே செய்யாது. இந்த உரிமை தொகை திட்டத்தில ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள பணம் அவர்களுடைய வங்கி கணக்குல நேரடியா வரவு வைக்கப்படும். அதற்கான மெசேஜ் அவங்க எந்த ஃபோன் நம்பர் குடுத்துருக்காங்களோ அதுக்கு போயிரும். ஆனா, இந்த நாள் பார்த்தீங்கன்னா, பொறுத்திருந்து 12ஆம் தேதி, அதாவது நேற்று தினமே பார்த்தீங்கன்னா, அதற்கான மெசேஜும் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ, ரூ. 5000 வரவு வைக்கப்பட்டுருச்சுன்னு வந்ததுக்கு, அதுக்கப்புறம் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணத்துக்காக நாங்க குடுக்குறோம் அப்படிங்கிறதையும் தெளிவா விளக்கம் குடுத்துட்டாரு. ஸோ, இப்போ 17ஆம் தேதி வரைக்குமே நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ, அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த பணமானது ஏறும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, மேல்முறையீடு செஞ்சும் பணம் வரல, இல்லன்னா ஏற்கனவே வாங்கிட்டு இருந்துமே இப்போ இந்த முறை ரூ. 5000 கிடைக்கல அப்படின்னா, உடனடியா பக்கத்துல இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகங்கள், ஸோ இங்க போயிட்டு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதற்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அவங்க குடுப்பாங்க. எலெக்ஷனுக்கான தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு நலத்திட்டத்தையும் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா செயல்படுத்த முடியாது. எந்த ஒரு புதிய திட்டத்தையுமே அமல்படுத்த முடியாது. ஸோ, அதனால தான் இப்போதைக்கு ஸ்டாலின் அவர்கள் மொத்தமா பணத்த குடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ, இனிமேல் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் இதே மாரி உரிமை தொகை பணம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து சந்தேகம் தான். ஏன்னா, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே இந்த உரிமை தொகை பணம் வந்து கிடைக்கும். அதுவுமே ரூ. 1000லிருந்து நாங்க ரூ. 1500வோ, ரூ. 2000 கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா கூட்டுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலுமே, ஸோ உங்களுக்கு உரிமை தொகை பார்த்தீங்கன்னா, குடும்ப குலவிளக்கு திட்டம்னு சொல்லிட்டு ரூ. 2000 குடுப்போம் அப்படிங்கிறது அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில 2 பேர்ல யார் ஆட்சிக்கு வந்தாலுமே, உங்களுக்கு உரிமை தொகை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. பெண்களுக்காக நெறைய எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வரப் போறாங்க. உதவித்தொகைகள், நலத்திட்டங்கள்னு சொல்லிட்டு குறிப்பா பெண்கள டார்கெட் பண்ணியே பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் வந்து ரன் ஆகப்போது. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னென்ன சலுகைகள் வரப்போது, என்னென்ன வாக்குறுதிகள் குடுக்கப் போறாங்கன்னு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.